எல்லா நாளுமே வந்து ஹெவியா, ஸ்பீடா வேலை செய்ய முடியாது இல்லையா? ஒரு சில நாள் சிம்பிள் அண்ட் ஈஸியா முடிச்சுக்கலான்னு தோணும் இல்லையா? அதே மாரி தான் எனக்கும் இன்னைக்கு. சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, முதல்லயே அரிசிய வந்து வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது கொத்தமல்லி தொக்குக்கு வதக்கி அரைச்சுட்டு, அதுவும் ஜஸ்ட் தாளிப்பு போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த தொக்குக்கு வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணணும். அதனால ரைஸ்ல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தொக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா, அவ்வளோதான் சிம்பிளான, ஈஸியான லஞ்ச் பாக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியானது தக்காளி சட்னி. அதுவும் வதக்கிட்டு, அதே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பா தோசை தான். எனக்கு தோன்ற மாரி எத்தனை பேருக்கு தோணுதுன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. சிம்பிளா ஈஸியா தோசை ஊத்திட்டு, கூடவே வந்து அரைச்சு வச்சு அந்த கொத்தமல்லி தொக்கு கொஞ்சம், தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சு குடுத்துட்டேன். சிம்பிளான ஒர்க் முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு அதே மாரி அந்த கொத்தமல்லி சட்னி சாதத்தோட கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுட்டேன். தேங்க் யூ.